வணக்கம். இது அரண்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு அரசியல் செயல்பாட்டாளர் சூர்யா சேவியர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு யூடியூப் சேனல் இந்த லட்டு விவகாரம் தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று பண்றாங்க. அந்த வீடியோவுக்கு எதிர்ப்பு கிளம்பவே பாஜகவினர் மற்றும் வலதுசாரிகள் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே அந்த வீடியோ அவங்க நீக்கிடுறாங்க. அதற்கு மன்னிப்பும் கேட்கிறாங்க. எங்களுடைய எண்ணம் யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடியது இல்லை, பட் இருந்தாலும் யாரோட மனம் புண்பற்றால் நாங்க அதுக்கு மன்னிப்பு கேட்கிறோம்னு சொல்லிட்டு வீடியோவை நீக்கிடுறாங்க. இருந்த போதும் அவர்களுக்கு எதிராக இன்னைக்கு பாஜகவுடைய நிர்வாகி ஆந்திராவினுடைய டிஜிபிக்கு ஒரு புகார் மனு அளித்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? பரிதாபங்கள் தான். அவங்களுடைய சேனல் பேரே பரிதாபம் தானே. பரிதாபங்கள். அவர்கள் செய்திருக்கக்கூடியது நியாயமானது, கருத்து சுதந்திரம் பேசியிருக்காங்க. யூடியூப் சேனல்ல 5 நிமிஷம் பேசினா தாங்க முடியாது. அப்படின்னா நீ பெரியாரை செத்ததுக்கு பின்னாடி பேசிக்கிட்டு இருக்க, தாங்கிக்கிட்டு தானே இருக்காங்க. பெரியார் இறந்த பிறகும், அண்ணா இறந்த பிறகும் யாரெல்லாம் சனாதனத்திற்கு எதிராக, யாரெல்லாம் ஆரிய கருத்தியலுக்கு எதிராக, யாரெல்லாம் ஆதிக்க கருத்தியலுக்கு எதிராக இந்த மண்ணில் பேசினார்களோ, பெரியார் செத்து போயிடணும்னு சொல்லி இவங்க அது என்னது இது ஓம வளர்த்தவங்க தானே. இவர்களால் 5 நிமிஷம் யூடியூப்ல ஒருத்தன் பேசுறதே தாங்க முடியாது. அவ்வளவுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து. அந்த கருத்து தான் இவர்களுடைய கருத்து. எனவே இவர்களால் அதற்கு தாங்க முடியாது, பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்லுங்க. அதற்கு பதில் சொல்லு தைரியமா. நான் தான் கேட்கிறேன்ல, சனாதனம்னா என்னன்னு எனக்கு சொல்லு. நான் அதை பற்றி பின்பற்றி நடக்கிறதுக்கு நான் விரும்புறேன். சனாதனம்னா என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த சனாதன கோட்பாடு எப்படி இருக்கணும், அது எப்படி கடைபிடிக்கப்படணும், அதற்கான விளக்கமா. வெள்ளைக்காரன் எழுதி வச்சுட்டு போயிட்டான், அவன் எழுதி வச்சுட்டு போயிட்டான், தப்பா எழுதிட்டான், விடுங்க ஐயா, வேணாம் விட்டுருங்க. சங்கராச்சாரி தெய்வத்தின் குரல்னு 6-8 பாகம் எழுதி வச்சிருக்காரு. அது பூரா சனாதனம் தான் சொல்றாரு. அதையும் தூக்கி தூர போடுங்க. தெய்வத்தின் குரல் அது சாதாரண குரலும் கிடையாது, தெய்வம் சொன்ன குரல். அந்த தெய்வத்தின் குரல் 8 பாகம். 8 பாகத்திலேயே அவர் சனாதனம் பத்தி தான் பேசி வச்சிருக்காரு. அது பூராத்தையும் படிச்சோம்னாலே ரொம்ப கேவலமா இருக்கும். அதையுமே தப்புன்னு தூக்கி வச்சிருங்க. அவருமே வெள்ளைக்காரன் சப்போர்ட்டர்னு தூக்கி வச்சிருங்க. கவர்னரும் நீங்க இப்ப இந்த ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரே நாடு ஒரே இதுன்னு சொன்னாங்கல்ல, அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், கவர்னரு இவர் தலைமையில ஒரு குழு போடுங்க. பவன் கல்யாணையும் அதுல வச்சுக்கோங்க. இருக்கிற ஆளுகளை புறாத்தையும் சேர்ந்து நீங்களே ஒரு குழு போடுங்க. சனாதனம் என்றால் இதுதான், சனாதனம் என்றால் இப்படித்தான் சனாதனம் என்று ஒன்றிய அரசாங்கம் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிடுங்க இந்தியாவில். அதுக்கு பின்னாடி படிச்சுட்டு கருத்து சொல்றோம். ஜனாதனம் அது இதுன்னு என்னத்தையாவது பேசி உளராதீங்க. சனாதனம்னா என்னன்னு சொல்லுங்கப்பா. எதுக்குப்பா நாங்க ஆக மாட்டோம்னு சொல்லுங்கப்பா. முதல்ல பவன் கல்யாண் இதை இன்னைக்கு ஒரு அரசியல் விவகாரமாக கையில் எடுத்திருக்கிறாரு. பல விஷயங்களை அது தொடர்பாக பல கருத்துக்களை அவர் பேசி வர்றாரு. இவருடைய அரசியல், அதாவது பவன் கல்யாணினுடைய அரசியல் தொடக்கம் இன்னைக்கு அவர் சேர்ந்திருக்கக்கூடிய இடம், இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அந்த டிராவலை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது பொதுவா திருப்பதி லட்டுல கலப்படம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது இந்த செய்தி பரவலா போய்கிட்டே இருந்தது. திருப்பதி கோயிலே ஒரு கலப்படம் என்பதுதான் வரலாறு, அதை மறந்து விடக்கூடாது. கோயிலே ஒரு கலப்படம். ஆரம்பத்தில் அது காளி கோயில் அல்லது கொற்றவை கோயில் என்று இருந்தது. அதற்கு பின்னால் அது முருகன் கோவிலாக மாற்றப்பட்டது. அந்த முருகன் கோவிலாக இருந்தது பௌத்த மடாலயமாக மாற்றப்பட்டது. பௌத்த மடாலயமாக இருந்ததை ராமானுஜர் காலத்தில் தான் பக்தி இயக்கம் உருவான காலங்களில் அது என்ன செய்யப்படுகிறது, அது இன்றைக்கு பெருமாள் கோயிலாக மாற்றப்பட்டது என்று ஆய்வுகள் ஏராளம் ஆய்வுகள். அதுல என்ன கலப்படம் என்று, லட்டு கலப்படம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது சிலருடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை புண்படுத்தப்பட்டிருக்கிறது, அது சரி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அது சரியானது. ஆனால் அதே நேரத்தில் நீங்க வைணவ திருத்தலம் திருப்பதி என்று இன்றைக்கு நாம் சொல்கிறோம். எந்த வைணவ தலத்தில் மொட்டையடிக்கப்படுகிறது? ஸ்ரீவில்லிபுத்தூரில் மொட்டையடிக்கப்படுகிறதா? ஸ்ரீவைகுண்டத்தில் மொட்டையடிக்கப்படுகிறதா? ஸ்ரீரங்கத்தில் மொட்டையடிக்கப்படுகிறதா? அங்கு மட்டும் எதற்கு மொட்டையடிக்கிறார்கள்? அப்ப வைணவ தலங்கள் எங்கேயுமே இல்லாத, கடைபிடிக்காத ஒரு மொட்டையடிக்கக்கூடிய பண்பு என்பது அங்கு மட்டும் எப்படி வந்தது என்ற கேள்வியை இன்றைக்கு பலரும் எழுப்புகிறார்கள் அல்லவா? அதற்கு என்ன, புனிதத்தில் நடந்த கலப்படம் என்ன என்பதற்கு பதில் சொல்வார்களா? சரி, வெங்கட ஈஸ்வரன் எங்க சேர்ந்தார்? ஈஸ்வரன் என்றால் யாரு? சிவன். சிவனுக்கும் பெருமாளுக்கும் சந்திக்கிற இடம் ராமேஸ்வரம்னு சொல்றாங்க. ராமனும் சிவனும் சந்தித்த இடம் ஈஸ்வரனும் ராம ஈஸ்வரம் என்று ராமேஸ்வரம் பேரு. வெங்கடேஸ்வரன் என்றால் என்ன? அப்படின்னா அது பெருமாள் கோயில் இல்லையா? அது என்ன கலப்படம்? அது
நீங்க கலப்படம் என்று வந்துவிட்டால் அந்த கோவிலுடைய வரலாறே கலப்படத்திற்கு உள்ளானது. நீங்க ஆனால் வரலாறுகள் மாறி மாறி ஒவ்வொரு காலத்திலும் 6 மதங்கள் இருந்தது, சைவம் இருந்தது, வைணவம் இருந்தது, காணபத்தியம் இருந்தது, கௌமாரம் இருந்தது, சாக்தம் இருந்தது, சக்தி இருந்தது. இந்த 6 சன்மதங்கள் என்று அழைக்கப்பட்டது. இந்த 6 மதங்களையும் வெள்ளைக்காரன் ஜோன்ஸ் வில்லியம் இந்து என்று உருவாக்கி வேத மதம் பிராமண மதம் என்பது வேறு. அந்த மதம் இந்த சன்மதத்திற்குள்ளும் அடங்காது. அதற்கு பின்னால் அது இந்து என்று பெயர் வைக்கப்பட்டது. தெய்வத்தின் குரலில் இவர் மூத்த சங்கராச்சாரியாரே எழுதி வைத்திருக்கிறார். வெள்ளைக்காரன் வந்து நமக்கு இந்து என்று பெயர் வைத்தான், நாம் தப்பித்தோம் என்று எழுதி வைத்திருக்கிறார். இது என்ன கலப்படம்? காலங்காலமாக இருந்த எல்லாவற்றையும் உள்வாங்கி அது பார்ப்பனியம் என்ற ஒரு ஆதிக்க கலப்படத்தில் அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது ஒழிய, நீங்க இது வந்து ஒரு புண்பற்றுச்சு, அது பற்றுச்சு, இது பற்றுச்சு என்று சொன்னால் அந்த கோவில் உருவான வரலாறு, அந்த கோவில் எப்போது உருவானதிலிருந்து இன்றைக்கு வரைக்குமான 7ஆம் நூற்றாண்டில் உருவான பக்தி இயக்கம், ராமானுஜர் காலம், ராமானுஜரால் அது உருவாக்கப்பட்டது, அது வைணவ கோயிலாக மாற்றப்பட்டது என்ற கலப்பட வரலாறையும் நாம் பேச வேண்டி வரும். மக்கள்கிட்ட எல்லா கடவுளும் ஒண்ணுன்னு தான் நினைச்சிட்டு போவான். முருகனையும் கும்பிடுவான், பிள்ளையார கும்பிடுவான், சிவனை கும்பிடுவான், பெருமாளை கும்பிடுவான், ரோட்ல நிக்கிற எல்லாத்தையும் சொடலமாடனை கும்பிடுவான், இசக்கியம்மனை கும்பிடுவான். அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது தர்கா வந்தா தர்காவுக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு போவான், சர்ச்சு வந்தா சர்ச்சுக்கு ஒரு வணக்கம் போட்டு போவான். இவர்களுடைய நோக்கம் என்ன என்பதுதான் கேள்வி. அப்ப ஒவ்வொரு காலத்திலும் மன்னர்கள் எப்படி இருந்தார்களோ அவர்களுக்கு ஏற்றவாறு அந்த அரசு, அந்த அரசினுடைய கொள்கை எதுவோ, நீங்க களப்பிரர் காலத்தில் பௌத்தம் கடைபிடிக்கப்பட்டது. களப்பிரர் காலத்தில் களப்பிரர்கள் காலத்தில் பௌத்தம் கடைபிடிக்கப்பட்ட காரணத்தால் தான் கலபம் என்றால் யானை. களப்பிரர்கள் கன்னடர்கள் என்பார்கள், கலபம் என்றாலே யானை. அதை மையப்படுத்தி யானையை அடையாளப்படுத்தி அவர்கள் ஆட்சி செய்தவர்கள். எனவே அவர்கள் களப்பிரர்கள் என்ற வரலாறு இன்றைக்கு பேசப்படுகிறது. அந்த யானையை அடையாளமாக அதிகாரத்தினுடைய அடையாளமாக வைத்திருந்ததால் அதை வீழ்த்தி விட்டு அந்த யானையை கட்டி கொண்டு போய் இன்றைக்கு கோவிலுக்குள் நிறுத்தி இருக்கிறார்கள். கோவிலுக்குள் சிங்கத்தை ஏன் நிறுத்தவில்லை? கோவிலுக்குள் புலியை ஏன் நிறுத்தவில்லை? காட்டு விலங்குகள் ஏராளம் இருக்க யானை மட்டும் எப்படி கோவிலுக்குள் வந்தது? இந்த வரலாறை பேச அதே கோவிலுக்குள் குன்றக்குடியில் கட்டி வைக்கப்பட்டிருந்த யானை எரிந்து செத்திருக்கிறது. பேசுவதற்கு எவனும் தயாரில்லை. ஒரு யானை கொல்லப்படுகிறது. காட்டு வாழக்கூடிய ஒரு யானை கோவிலுக்குள் வந்ததற்கு ஒரு அரசியல் கலப்படம் இருக்கிறது, ஒரு வைதிக கலப்படம் இருக்கிறது, ஒரு பண்பாட்டு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலை பேசுவதற்கு இவர்கள் தயாரா? ஒவ்வொரு காலத்திலும் சரி. நான் கேட்கிறேன், நீங்க இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று பேசுவார்கள், இவர்கள் தான் இந்தியாவிற்கு கேடு என்று கூட பேசுவார்கள். இன்றைக்கு சங்கிகள் பேசிக் கொண்டிருப்பார்கள். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், இங்கு பௌத்தமும் சமணமும் வீழ்த்தப்பட்ட காலத்தில் இஸ்லாமும் கிறிஸ்தவம் என்ற மதம் இந்திய மண்ணிலேயே கிடையாது. ஏன் பௌத்தத்தையும் சமணத்தையும் வீழ்த்தினீர்கள்? அப்ப காலங்காலமாக வீழ்த்துவது, அழிப்பது, ஒழிப்பது என்பதே இவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது. அது இன்றைக்கு அரசியலில் நுழைந்திருக்கிறது. அரசியலில் நுழைந்து அரசியலில் பண்பாடு, மக்களின் பண்பாடு என்பது வேறு, மக்களுடைய பண்பாட்டை அரசியலாக்குவது என்பது வேறு. அந்த பண்பாட்டை அரசியல் வெறியாக மாற்றி, மத வெறியாக மாற்றி இன்றைக்கு ஒரு லட்டு சார்ந்த சின்ன பிரச்சனைக்குள், நிர்மலா சீதாராமனுடைய ஜிஎஸ்டி விவகாரம் கோவையில் அவர் பேசியது பற்றி எரிந்து கொண்டிருந்தது நாடு முழுவதும். அதிலிருந்து ஒரு லட்டை கொண்டு வந்து வைத்து திசை மாற்றி விட்டு போய்விட்டார்கள். அது லட்டு குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பேசியது ஒரு முதலமைச்சர். நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே பவன் கல்யாண் யார்? பவன் கல்யாண் யார்? என்ன கொள்கை இந்த ஆளுக்கு? ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. இதுல ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம் என்னை போன்றவர்களுக்கெல்லாம், அந்த பவன் கல்யாணை கடந்த தேர்தல்களில் இடதுசாரிகள் அங்கே தூக்கி திரிந்தார்கள். அதுதான் வேதனையான ஒரு விஷயம். என்ன கொள்கை இருக்கு அந்த ஆள்கிட்ட? பவன் கல்யாண் என்பவர் ஒரு நடிகர். இன்றைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சா உடனே எல்லாரும் போய் அவரை தூக்கி சுமக்கணும்னு ஒண்ணு அவசியம் கிடையாது. தெலுங்கானாவில் மிகப்பெரிய புரட்சியை நடத்தியவர்கள், தெலுங்கானா புரட்சியை நடத்திய பொது உடைமை இயக்கவாதிகள் பவன் கல்யாணை தூக்கி அலைந்தது பரிதாபத்திற்குரியது. அப்படிப்பட்ட பவன் கல்யாண் இன்னைக்கு என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்? அவருக்கு என்ன அரசியல் நிலைப்பாடு இருக்கிறது? அது எதுவாக தன்னை தக்க வைக்க முயற்சிக்கிறது என்று சொன்னால், பாஜகவிற்கு இங்கு வேலை இல்லை, பாஜகவே நான் தான். RSSக்கு இங்கு தேவையில்லை, RSS நான் தான். சங்கிகளின் குரலாக நானே இருந்து கொள்கிறேன். நீ யார்? இங்கே ஜெயலலிதா எழுப்பிய குரல் மறந்து விடக்கூடாது. ஜெயலலிதா இருக்கிற பொழுது பாஜக தமிழ்நாட்டில் வளரவில்லை என்றால் ஜெயலலிதாவே பாஜகவாக இருந்தார். எனவேதான் அவர் ஆடு மாடு கோழி தடை சட்டம் அது இதெல்லாம் கொண்டு வந்தார்.
பூசாரி மாநாடெல்லாம் நடத்தினார். கிராமப்புற கோவில்கள் எல்லாம் அந்த கோவில்கள் முழுவதுமே வைதிக பண்பாட்டிற்குள் கொண்டு போகணும் என்று சொன்னார். ஆடு கோழி வெட்ட தடை என்றார். இதெல்லாம் யாருடைய குரல்? எனவே ஜெயலலிதா பாஜகவாக இருந்தார், பவன் கல்யாண் அதே பாதையில் பயணிக்க துவங்கி இருக்கிறார். ஆந்திராவில் 2 பேர் இருக்காங்க. தலைவர் முதலமைச்சர் ஒரு ஆளு, சந்திரபாபு நாயுடு. அவர் எந்த நேரத்தில் என்ன முடிவு வேணாலும் எடுப்பாரு. அவருக்கு ஈக்குவலா துணை முதல்வராக ஒருத்தர் இருக்காரு. இவங்க 2 பேரும் அலையன்ஸ் பார்ட்டி பிஜேபி அங்கே ரொம்ப மைனாரிட்டியான கட்சி. ஆனா ஒரு கருத்தியல் இருக்கு, அதற்கென்று ஒரு கருத்தியல் இருக்கு. அந்த கருத்தியலுடைய பிரதிநிதியாக தன்னை காட்டிக் கொள்வதற்கு பவன் கல்யாண் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். வேற ஒண்ணுமே கிடையாது. இது யாருக்கு எதிரானது என்று சொன்னால் பிஜேபிக்கு எதிரானது. பிஜேபிக்கு எதிரான அரசியலை, பிஜேபி சார்ந்த அரசியலை பிஜேபிக்கு எதிராகவே பவன் கல்யாண் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான். இதுல விஷயம் என்னன்னா, பாதிக்கப்படக்கூடியது மக்கள் தான். இவர்களுடைய அரசியலில், இவர்களுடைய கேவலமான அரசியலில், பிற்போக்குத்தனமான அரசியலில், அருவருப்பான அரசியலில், இது போன்ற அரைவேக்காடுகளுடைய அரசியலில் பாவப்பட்ட ஜனங்கள் மக்கள் தான். அவர்கள் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்களிக்கும் போது இவர்கள் காட்டக்கூடிய முகம் வேறு, வாக்களித்து அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்னால் இவர்கள் காட்டக்கூடிய முகம் வேறாக இருக்கிறது. எனவே இதை ஆந்திர மக்கள் முடிவெடுக்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்கள். இவர் சனாதனம் குறித்து பேசுகிறார். யாரு? பவன் கல்யாண். சனாதனத்தை குறித்து நடிகர் கார்த்தி, நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சனாதனம்னா என்னன்னு நீனே விளக்குவேன் பார்ப்போம். எங்க ஊர்ல ஒரு கவர்னர் இருக்காரு, கோமாளி. அந்த கோமாளிக்கு சனாதனம் என்றால் என்னன்னா அது ஒரு பாட்டுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே போகுது. நீதிமன்றத்தில் ஒரு வக்கீல் போய் ஒரு வழக்கு போடுறாரு. சனாதனம் என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய படி பதவியேற்ற ஆளுநர் சனாதனம் பேசுகிறார். சனாதனம் குறித்து அவர் விளக்கம் தர வேண்டும் என்று கேட்டால் அதற்கு இங்கே நாங்கள் பதிலளிக்கக்கூடிய நிலையில் இல்லை என்று கவர்னர் மாளிகையிலிருந்து பதில் வருகிறது. இது என்ன கேவலம்? நீதான் சனாதனம்ங்கிற, நீரே பேசு. அதே போல தான் கார்த்தியை மிரட்டுகிறார். கார்த்தி ஒரு தொழில் ரீதியாக, சினிமா என்ற தொழில் ரீதியாக இருக்காரு. அவருக்கு தெலுங்குல படம் ஓடணும். உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு? ரிவர்ஸ் அடிச்சுட்டாரு. ஆனா ஒரு நடிகர் ரிவர்ஸ் அடிக்கலாம், ரசிகர் எதிர்கேள்வி கேட்பான்ல. 2 இந்து பெண்களை கல்யாணம் பண்ணியிருக்க யார்? இந்த பவன் கல்யாண். 2 இந்து பெண்களை கல்யாணம் பண்ணி விவாகரத்து பண்ணிட்டு ஒரு ரஷ்யா பெண்ணை போய், அது ஒரு கிறிஸ்தவ பெண்ணை போய் சர்ச்சில் போய் நின்று கல்யாணம் பண்ணி 3வது பொண்டாட்டியா வச்சு 4 பிள்ளைய பெற்றதுக்கு பின்னாடி பேசுறியா? அதுக்கு பேர் சனாதனமா? என்னடா உங்க சனாதனம்? என்ன உங்க சனாதனம்? பதில் சொல்லு. பவன் கல்யாண் பதில் சொல்லணும்ல. ஆக ரொம்ப கேவலம். இவர்கள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, விளிம்பு நிலை மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, உழைக்கும் மக்களுக்காக செய்யக்கூடிய காரியங்களில் இருந்தெல்லாம் திசை திருப்பி அந்த மக்களிடம் இருக்கக்கூடிய மெல்லிய மத உணர்வுகளை மதவெறியாக மாற்றி ஒரு அரசியலை செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள். இந்த அரசியலில் சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் இந்த வகையராக்களும் மிகப்பெரிய தோல்வியை ஜெகன்மோகன் ரெட்டி சந்தித்ததை போல சந்திக்க வேண்டிய சூழல் தான் ஆந்திராவில் உருவாகும். ஆந்திராவிற்கென்று ஒரு சிறப்பு வரலாறு உண்டு. இந்தியாவிலேயே மொழிவாரி மாநிலம் உருவாக்கப்பட்ட பொழுது முதல் 56 உருவாக்கப்பட்ட மாநிலம் ஆந்திரா. அங்கு நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம். அந்த மக்களுக்கான பண்பாடு இவையெல்லாம் வேறு. ஆனால் அந்த பண்பாட்டில் இருந்து வேறு ஒரு தளத்திற்கு, அரசியல் தளத்திற்கு பண்பாட்டை மாற்றுவதற்கான ஒரு முயற்சிகளை இவர்கள் மேற்கொள்வார்களேயானால் அந்த மேற்கொள்வதற்கான எந்த அடிப்படை தகுதி கூட ஆதிசங்கரருக்கு தகுதி இருந்திருக்கலாம். அன்றைய காலத்தில் ஆதிசங்கரருக்கு தகுதி இருந்ததென்றால் பவன் கல்யாணுக்கு அந்த தகுதி எல்லாம் வந்து விடாது. எனவே அந்த அடிப்படை தகுதிகள் கூட தெரியாது. ஒரு திரையில் நடிப்பதை போல, திரையில் நல்லவர்களாக நடிப்பது, உண்மை அரசியலுக்கு பின்னாடி நடிகர்கள், கதாநாயகர்கள் வில்லன்களாக மாறுவது என்ற அந்த மாற்றம் தான் பவன் கல்யாண். அதோடு நிக்கல. இந்த இஷ்யூவை பயன்படுத்தி, அதாவது இந்த சந்தர்ப்பத்தில் சனாதன ரக்ஷனா போர்டு அப்படின்ற ஒரு அமைப்பை தேசிய அளவில் உருவாக்க வேண்டும். இது போன்ற பிரச்சனைகள் குறித்து அந்த அமைப்பு காது கொடுக்க வேண்டும். கோவில்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அந்த அமைப்பு பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. இந்த கோரிக்கையினுடைய பின்னணி நீங்க எப்படி பார்க்கிறீங்க? முழுக்க முழுக்க மதவெறி அரசியல். சனாதனம் என்பதற்கான விளக்கங்கள் ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது. சனாதனம் என்பதற்கு பனாரஸ் பல்கலைக்கழக வெளியிட்ட புத்தகத்திலேயே மிக தெளிவாக இருக்கிறது. இது ஒரு ஆரிய பார்ப்பன வைதீகம் சார்ந்த ஒரு முறை. அந்த முறைக்கு பேரு சனாதனம் என்று அவர்கள் வெளியிட்ட, பனாரஸ் இந்து பல்கலைக்கழக வெளியிட்ட நூலிலேயே நீங்க சனாதனம் குறித்த விளக்கங்கள் தெளிவாக இருக்கிறது.
எல்லாமே ஒரு சனாதனம்னா முதல்ல என்ன, அதற்கு டெஃபனேஷன் முதல்ல சொல்லுங்க. அது நீடித்தது, நிலைத்தது, மாறாதது, மாற்றத்திற்கு உள்ளாதது அப்படின்னு சொன்னா நீ ஏன் சட்டை போடுற, நீ ஏன் பேண்ட் போடுற? அது என்னைக்கு இருந்துச்சு? இந்த கவர்னர் பேசுறாருல, யூரோப்பியன் கல்ச்சர்னா என்ன, யூரோப்பியன் செகுலரிசம் அப்படின்னு ஒண்ணு பேசுறாருல, யூரோப்பியன் உருவாக்குன கவர்னர் பதவியில் இருந்து கொண்டு, யூரோப்பியன் உருவாக்குன அந்த கவர்னர் மாளிகையில் இருந்து கொண்டு, யூரோப்பியனுடைய மொழியான ஆங்கிலத்தை பேசிக்கொண்டு, யூரோப்பியன் உருவாக்கிய ஐபிஎஸ் என்ற இதை பதவியை பயன்படுத்தி கொண்டு, யூரோப்பியன் கண்டுபிடிச்ச மைக்கில நின்று கொண்டு, யூரோப்பியன் மாடல் என்பது செகுலரிசம் அப்படின்னு ஒண்ணு பேசிட்டு இருக்காருல, அதே போலதான் சனாதனம் என்றால் என்ன, சனாதனம் என்றால் என்னன்னு நீ பதில் சொல்லுங்க. இதுதான் சனாதனம். பெண்கள் குழந்தைகளை 8 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் செய்து வைப்பது சனாதனம். ஆண்கள் இறந்து போன தீயில தூக்கி போட்டு உடன்கட்டை ஏத்துனது அது சனாதனம். இந்த மாதிரியான பிற்போக்குத்தனம். இவங்க சனாதனம்னா என்னன்னு சொல்றான். அவன் எழுதி வச்ச புத்தகத்திலேயே சனாதனம் என்றால் என்னன்னு இருக்கு. அது பூரா ரொம்ப கேவலமா இருக்கு. மனித பண்புக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம இருக்கு. அந்த சனாதனத்தை ஒரு அமைப்பை தேசிய அளவில் உருவாக்கி சனாதனம்னா என்ன, சனாதனம்னா நாங்க என்ன செய்ய போறோம் சொல்லு, எல்லா மதத்தை நேசிக்கிறவர்களும் வழிபடுபவர்களும் ஒன்று என்று சனாதனம் வலியுறுத்துகிறதா? இல்ல சாதிகளுக்குள் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, பிறப்பால் அனைவரும் சமம் என்று சனாதனம் சொல்கிறதா? சனாதனம் எதை சொல்கிறது அதை முதல்ல சொல்லு. சனாதனம் என்றால் என்ன, சனாதனத்தினுடைய கோட்பாடுகள் என்ன, சனாதனம் என்றால் எதை பின்பற்றி மக்கள் வாழ வேண்டும்? நீங்க அன்னைக்கு ஐபிசி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதே சனாதனம் மனு தர்மம் தான் தண்டனை கொடுத்தானுங்க. அதுக்கு பின்னாடி இப்ப ஐபிசி வந்ததுக்கு பின்னாடி எல்லாருக்கும் ஒரே தண்டனைன்னு ஆயிப்போச்சு. பாப்பான் தப்பு பண்ணான்னா 4 மயிரை மட்டும் புடுங்கி விட்டா போதும்னு இருந்துச்சு சனாதனம். இன்னைக்கு செய்யலாமா? அப்ப சனாதனம்னா என்ன, நீ முதல்ல கோட்பாடை உருவாக்கு. சனாதனம்னா என்னன்னு சொல்லு, டெஃபனேஷன் சொல்லு. அரசியலமைப்பு சட்டம்னா என்னன்னு சொல்றான்ல, இந்தியா மதச்சார்பற்ற ஜனநாயக சமதர்ம சோசலிச குடியரசு நாடு, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய முதல் வரி. சனாதனம்னா என்னன்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு தொலைங்கப்பா. சனாதனம் ஜனாதனம் ஜனாதனம், சாம்பார் தின்னா ஜனாதனம், தயிர் ஊத்தி தின்னா ஜனாதனம். சனாதனம்னா என்ன, அதுக்கு என்ன விளக்கம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறான். இந்த வடிவேலு தெருவழியா திரிவார்ல, நான் எதுக்கு ஆக மாட்டேன், எதுக்கியா நான் ஆக மாட்டேன்னு சொல்லுங்க ஐயா. எதுக்காவது ஆக மாட்டேன்னு நீங்க வாட்டிக்கு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு ஆக மாட்டேன்னு சொல்லுங்க ஐயா, அதை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா அழுதுகிட்டு தெரியுவார்ல வடிவேலு. அந்த மாதிரி இவங்க ஏதாவது சொன்னா, காலையில இருந்துச்சு பள்ளி வழக்குலாம் சனாதனம், பாத்ரூம் போனா சனாதனம். என்னதான் சனாதனம்? சனாதனம்னா என்ன, அதுக்கான அளவுகோல் என்ன, அது கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அது மக்கள் அதை பார்த்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? புக்கதை எழுது போடு, நீனே வெளியிடுவோம் அமைப்பு சார்பா. அதுக்கு பின்னாடி அதுல என்ன இருக்குன்னு பார்த்து காய் துப்புறதா இல்லாட்டினா அதை கட்டி அணைத்துக் கொள்வதா என்ற முடிவை மக்கள் எடுக்க வேண்டும். அதை செய்யுங்க முதல்ல. ஒண்ணுமே இல்லாம பேசிக்கிட்டே திரியுறாங்க. இந்த கவர்னர் அப்படித்தான் இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப கவர்னருக்கு தம்பி ஆத்மான் போல இருந்தாலும் அவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கான், ஜனாதனம் ஜனாதனம் ஜனாதனம்னா. ஆனா தமிழ்நாடு மிக தெளிவாக சொல்கிறது, பெரியார் மிக தெளிவாக சனாதனம் குறித்து 100 ஆண்டு காலம் தமிழ் மண் போராடி இருக்கிறது. சனாதனம் குறித்த புரிதல் தமிழ் மண்ணில் ஏராளம். ஏனால் சனாதனத்திற்கு எதிராக பண்பட்ட மண் தான் தமிழ்நாட்டினுடைய மண். எனவேதான் அதனை தலைமையேற்று தலையில் சுமந்து அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் தந்தை பெரியார். எனவேதான் அவர் சனாதன எதிரியாக பார்க்கப்படுகிறார். சனாதனம் என்றால் என்ன என்ற புரிதல் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு, ஆந்திர மக்களுக்கு உண்டு, கேரள மக்களுக்கு உண்டு, தென் தமிழ் இந்தியாவுடைய மக்களுக்கு உண்டு. அந்த உண்டு என்ற ஏற்பாட்டை மாற்றுவதற்கு இவர்கள் கோயபல்ஸ் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தால் அது உண்மையாக மாறிவிடும் என்ற கோயபல்ஸினுடைய பிள்ளைகள், கோயபல்ஸினுடைய பேர பிள்ளைகள் இவர்கள். எனவே இவர்கள் அதை பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். சனாதனம் என்றால் மனிதனை ஏற்றத்தாழ்வாக பார்க்கிற விஷயம், சனாதனம் என்பது மனித பண்புகளுக்கு எதிரான ஒரு விஷயம் என்ற புரிதல் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. எனவேதான் கவர்னர் ஆரம்பத்தில் பேசும்போது எதிர்கருத்தை சொன்னார்கள். இப்போது கவர்னர் அதை பேசும்போது அவரை கோமாளியாக பார்க்கிறார்கள். எனவே இப்ப வந்திருக்கக்கூடியது
கோமாளின்னு ஒரு படம் வந்துச்சுல, அது மாதிரி அது கோமாளி பாகம் 2 பவன் கல்யாண். பவன் கல்யாண் தெரிவித்த அந்த கருத்து குறித்து நடிகர் பிரகாஷ் ராஜ் வந்து சொல்றாரு, இது பற்றி ஒரு விசாரணை நடத்த வேண்டும், அதற்குரிய அதிகாரம் வந்து உங்களுக்கு இருக்கு, நீங்க மாநில அளவுல இந்த ஒரு விசாரணையை நடத்துங்க. அதை விட்டுப்பட்டு இன்னைக்கு ஒன்றியத்துல பாஜக செய்யக்கூடிய வகையில மத ரீதியாக மக்களிடையே பிளவை ஏற்படுத்தக்கூடிய வகையில உங்களுடைய வார்த்தைகள் அமையக்கூடாது, உங்களுடைய செயல் அமையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. பவன் கல்யாண் அவருக்கு எதிராகவும் வந்து மக்களுடைய உணர்வை நீங்க புண்படுத்தக்கூடிய வகையில் பேசக்கூடிய கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. பிரகாஷ்ராஜ் இதுக்கு மன்னிப்பு அப்படின்லாம் கேட்கல, ஆனா கார்த்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார், அது வேற விஷயம். பிரகாஷ்ராஜனுடைய அந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? முழுக்க முழுக்க வரவேற்கக்கூடிய கருத்து. பிரகாஷ்ராஜ் ஒருவர் தான் திரைக்கலைஞர் என்ற முறையில, அவர் திரைக்கலைஞர் என்ற அறிமுகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு மனிதனாக, ஒரு மனிதநேயமிக்க ஒரு நபராக அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான கருத்துக்கள், ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமான கருத்துக்கள், மனித பண்பிலிருந்து அவர் கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இவர்கள் மொழி மிரட்டல் மொழி. அவர் ரொம்ப நிதானமாக, பக்குவமாக, ரொம்ப பண்பாக அந்த கருத்துக்களை முன்வைக்கிறார். அந்த கருத்துக்களுக்கு இவர்களால் நேர்மையாக பதில் சொல்ல முடியாது. திருப்பதி லட்டுல ஒரு சின்ன கலப்படம் கலந்து விட்டது. அது சயின்டிபிக்கா பார்த்தா மாட்டு கொழுப்புன்னு சொல்லவே இல்லை, அதை மறந்துடாதீங்க. அதுல வந்து நெய்யில் கலக்கக்கூடாத ஏதோ ஒன்று இருக்கிறது, ஒரு கெமிக்கல். அது மாட்டு கொழுப்புன்னு அவங்க சொல்லவே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த லேபு. சரி, இவ்வளவு லேப் இங்க இருக்கும்போது குஜராத்துக்கு தான் அதை அனுப்பணுமா? அந்த லேப் செக் குஜராத் எவ்வளவு பெரிய நேர்மையா இருக்கிறவங்க ஊரு. சரி இருக்கட்டும், அது ஒரு பக்கம். சரி, அதுல மாட்டு கொழுப்பு எண்ணெயே கலந்து விட்டது என்று வைத்துக் கொண்டால், அந்த வாங்கி திங்கக்கூடிய அந்த பக்தனுடைய உணர்வு பாதிக்கப்படுகிறதா? பாதிக்கப்படுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அந்த பாதிப்பை மற்றவர்கள் உணர வேண்டும். அது தவறு. நான் தான் வைஷ்ணவால் லட்டு பிடிப்பதற்கு வைஷ்ணவால் ஐயங்கார் ஆட்கள் தேவை என்று நீங்கள் தான் விளம்பரம் கொடுக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாமல் அந்த கூடத்தில் அந்த லட்டு பிடிப்பவர்கள் அனைவரும் நீங்கள் தான் இருக்கிறீர்கள். அங்க யாராவது ஒரு இஸ்லாமியனோ, ஒரு கிறிஸ்தவனோ, ஒரு பார்சியோ, ஒரு பௌத்தனோ, ஒரு சமணனோ வந்து அந்த லட்டை பிடித்தானா? பிடித்தவர்கள் எல்லாம் நீங்கள் போற்றக்கூடிய இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான். நீங்கள் தான் லட்டை பிடிக்கிறீர்கள். வாங்குபவர்கள் யார்? சார் நான் வாங்கி தின்றுருக்கேன் சார், எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. ஆனா என் பக்கத்து வீட்டுக்காரர் கொண்டாந்து ஒரு திருப்பதி லட்டு கொடுத்தாரு, என்கிட்ட திருப்பதி காலண்டர் கொடுத்தாரு. எல்லாம் என் வீட்டுல திருப்பதி காலண்டர் கிடக்கு. நீங்க அந்த திருப்பதி லட்டை வாங்கி நானும் தின்னு பார்த்திருக்கேன். நான் மாட்டு கொழுப்பு தடவின ஒரு லட்டை நான் திங்கிறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு அது ஒவ்வாது அப்படின்னு சொன்னா, நான் அதை தின்னதற்காக, என்னை திங்க வைத்ததற்காக செய்தவர்கள் வருத்தப்பட வேண்டும். அந்த கோரிக்கை நியாயமானது. எங்க நம்பிக்கையில, எங்களுடைய உணவு முறைகள்ல ஏன் இப்படி தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது நியாயமானது. ஆனா அதை வைத்து கொண்டு அட்டேங்கப்பா குத்திரா நீங்க கூடத்துக்குள்ளே அடிச்சுக்கங்க, உங்களுக்குள்ளே யாருன்னு கண்டுபிடிச்சுக்கங்க, அதுக்கே ஊர்ல கலவரம் பண்றீங்க, அதுக்குள்ள ஊருக்குள்ளேயே ஆவுன்னு கத்துறீங்க. ஜெகன்மோகன் ரெட்டி என்ற நபர் ஒரு கிறிஸ்தவர் என்பது அவர்கள் பார்வை, அவ்வளவுதான், மேட்ரு ஒண்ணு இல்லை. ஜெகன்மோகன் ரெட்டி, ராஜசேகர் ரெட்டி அவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ மதத்தோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவராக இருந்திருக்கிறார்கள். உடனே அவர் கிறிஸ்தவர். இப்ப இவர்கள் எல்லாம் சுத்த இந்துவாக மாறிவிட்டார்கள். சுத்த இந்துவாக மாறி அவர்கள் உடனே அந்த ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அரசு இப்படி செய்திருக்கலாமா என்று தானே கேள்வி எழுப்ப வேண்டும். நம்பிக்கை புண்படுகிறது என்பது சரி, ரைட்டு, நம்பிக்கை புண்படுகிறது, அந்த செயல் தவறானதுன்னு வச்சுக்கோங்க. அதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவது? நீங்க இதே இவ்வளவு பேசுறீங்கல்ல, இந்த ஊர்ல நீங்க போற்றக்கூடிய அதே கோயில், அந்த கோயிலை உருவாக்கிய அதே ராமானுஜர் சிவகங்கை பக்கத்துல இருக்கிற திருக்கோஷ்டியூர் அந்த ஊர்ல போய் அச்சாட்சர மந்திரத்தை சொல்லுங்கள்னு அன்னைக்கு எல்லாரும் விளக்கத்தை சொன்னாங்கல்ல. அச்சாட்ச மந்திரம்னா 8 எழுத்து மந்திரம், ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு அது சொன்னவங்க எல்லாம் சொன்னாங்க, விளக்கத்தினவங்க ஏத்துனாங்க, ஏத்தாதவங்க இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா திருக்கோஷ்டியூர் கோயில் மதில் மீது ஏறி ராமானுஜர் யாருக்கு அச்சாட்சர மந்திரத்தை சொன்னார் தெரியுமா? தலித்து மக்கள் சொல்ல சொன்னார். அதனால அவரை கூட்டிக் கொண்டு போய் அரசவையில நிப்பாட்டி அவருடைய சீடர்கள் கூரத்தாழ்வார் கண்களை கூடாக்கி ராமானுஜர் தப்பிச்சு எங்க ஓடினாரு? மைசூருக்கு ஓடினாரு, கர்நாடகத்துக்கு ஓடினாரு. அங்க போய் அவர் இருந்ததுனாலதான் அங்கே ஸ்ரீரங்கப்பட்டினம் உருவானது. அந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்துல திப்பு சுல்தான் தான் அந்த கோயிலை காப்பாத்தினாரு. ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் கோயிலை கட்டின கோயில் அந்த ஸ்ரீரங்கம் கோயில ஸ்ரீரங்கப்பட்டினத்துல
அங்கே கர்நாடகா ஸ்ரீரங்கப்பட்டினத்துல அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தி அந்த கோயிலுக்கு எல்லா பூஜைகளும் செய்து அந்த கோவிலுக்கு நிலம் ஒதுக்கி அந்த கோவிலுடைய வழிபாட்டு முறைகளை காத்து நின்றவன் மாவீரன் திப்பு சுல்தான். இது வரலாறு. ராமானுஜரை பத்தி போட்டுறீங்க, அதே ராமானுஜரை ஏப்பா நீங்க அடிச்சு விரட்டுறீங்க? வரலாறு பேசினா எல்லாம் பேசணும்ல. ராமானுஜரை விரட்டி விட்டது இஸ்லாமிய மன்னனா? சோழ மன்னன். சோழ மன்னன் தான் அடிச்சு விரட்டி விட்டான். அங்கே ஓடி சிம்மவர்மன் என்பவனுடைய ஆட்சியில போய் அங்கே போய் சேர்ந்து அவர் அங்கே போனார். அங்கே போய் அவன் சமணனா இருந்தவனா அவர் என்ன செஞ்சாரு, நீங்க வைணவராக மாத்தி அதுக்கு பின்னாடி எல்லா வேலையும் ராமானுஜர் அங்கே செஞ்சாரு. தமிழ்நாட்டில் ராமானுஜரே வாழ முடியாத சூழலை உருவாக்கியவர்கள் இவர்கள், மறந்துடாதீங்க. அச்சாட்ச மந்திரம் சொல்லுங்கள், விளக்கேற்றுங்கள். அச்சாட்ச மந்திரத்தை தலித்துகள் சொல்ல வேண்டும் என்று சொன்ன போது அதே ராமானுஜரை அடித்து விரட்டியவர்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு வரலாறு பேசணும்னு சொன்னா இவர்கள் எல்லாம் ஓடி போயிடுவாங்க. இவர்களுக்கு வரலாறு ஏதாவது தெரியுமா? ஆந்திராவுடைய வரலாறு என்ன, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வரலாறு என்ன, தனியா பேச வேண்டியிருக்கும். அப்படி பேசினால் சந்திரபாபு நாயுடு ஆட்சியை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் அவர் இன்றைக்கு பேசக்கூடிய கருத்துக்களுக்கு. மக்கள் ஏதோ ஒரு கஷ்டம், இவர்கள் அரசியல் உருவாக்கிய கஷ்டம், அந்த கஷ்டத்துக்காக சாமி கும்பிடுறான். அரசு தான் கொடுக்கணும், கொடுக்கல நாசமா போறவனுக்கு தரமாட்டேங்கிறாங்க. பெட்ரோல் டீசல் விலையை ஏத்துறான், கேஸ் விலையை ஏத்துறான், ஜிஎஸ்டி போடுறான், பிரெட்டுக்குள்ள கொண்டு போய் கிரீமை தடவுனா கிரீம் பிஸ்கட்டுக்கு பேரை ஜிஎஸ்டி பண்ணுன்னு பேரை மாத்துறான். இவ்வளவு கொடுமை பண்றாங்க, தாங்க முடியலன்னு அவன் கோயில்ல போய் ஒரு சாமி கும்பிடுதான். அது எந்த கோயிலையோ உட்காந்து கும்பிடுதான். அந்த கும்பிடுறவன் மேல கோயிலுக்கா வா எங்களுக்கு ஆதரவா இரு அப்படின்னு சொல்லி கலவரத்தை ஒவ்வொருத்தனும் உருவாக்குனான்னு சொன்னா இது நாடா சுடுகாடா? சாமியாவே ரோட்ல நின்று இப்படி ஹாய் நல்லா இருக்கியா, நானும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போன காலமெல்லாம் போய் கோயில் பக்கம் திரும்பி பார்த்தாலே கலவரத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இதை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இதை இந்த மக்கள் ரசிப்பார்களா? அப்படி ரசித்தார்கள் என்றால் அழிந்து போவார்கள். ரசிக்காமல் இருந்தார்கள் என்றால், எதிர் கேள்வியை கேட்டார்கள் என்றால், எவன் இதை கிளப்பி விட்டானோ அவன் அழிந்து போவான். இந்த இரண்டுக்கும் இடையில் நடக்கக்கூடிய யுத்தம் முற்போக்குவாதிகளுக்கும் வலதுசாரிகளுக்கும், வலதுசாரி பிற்போக்குவாதிகளுக்கும் முற்போக்குவாதிகளுக்கும். ஐரோப்பா வளர்ந்து விட்டது சார். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஐரோப்பா வளர்ந்து விட்டது, முன்னேறி விட்டது. முன்னேறிய நாடுகள் எல்லாம் ஐரோப்பிய நாடுகள். அவர்கள் விஞ்ஞானத்தில் வளர்ந்து விட்டார்கள். அவர்கள் அதை கண்டுபிடித்து விட்டார்கள். ஒன்றை மறந்துவிடக் கூடாது. ஐரோப்பிய மக்கள் அங்குள்ள மதத்திற்கு எதிராகவும் அங்குள்ள அரசுக்கு எதிராகவும் கேள்வியை எழுப்பி எழுப்பி முன்னேறி இருக்கிறார்கள். ஒவ்வொரு தேசத்தினுடைய முன்னேற்றம் என்பது அந்த நாட்டு மதங்களுக்கு எதிரான கேள்வி, அந்த நாட்டு அரசுகளுக்கு எதிரான கேள்வி. மதத்தை வைத்து மக்களை அடிமையாக்க நினைத்தவர்களுக்கு எதிராக போராடியதுதான் ஐரோப்பிய முன்னேற்றம். அத்தகைய முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று இந்தியா விரும்பினால் இங்குள்ள வலதுசாரிகளுக்கு எதிராக மக்கள் திரண்டெழுந்து பேச வேண்டிய நேரம், திரண்டெழுந்து பேச வேண்டும். அதை பாதி பேசியிருக்காங்க. அதனாலதான் 240 சீட்டு மைனாரிட்டி மோடி அரசு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் பேசினால் அவர்கள் காலியாவார்கள். ஆந்திராவில் அதுதான் நடக்கும். எனவே நீங்க நடக்கக்கூடியது ஏதோ ஒரு அச்சத்தை உருவாக்குவது, மிரட்டுவது, மிரட்டும் துணியில் பேசுவது, இதையெல்லாம் ஒரு மத ரீதியான மிரட்டலை நோக்கி பேசினால் மக்கள் பயந்து விடுவார்கள் என்று இவர்கள் கருதுகிறார்கள். மாறாக மதங்களை வீழ்த்திய முன்னேற்றம் தான் மனித குல முன்னேற்றம் என்பதை, மத ஆதிக்கத்தினுடைய அதை வீழ்த்தி தான் மனித குலம் முன்னேறி இருக்கிறது. இந்தியாவும் ஆந்திராவும் தமிழ்நாடும் அத்தகைய வகையில் முன்னேறும். அத்தகைய நம்பிக்கை விதைகளை எல்லோரும் விதைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதில் ஒரு கருத்து தான், அதில் ஒருவர் தான் மதிப்பிற்குரிய திரைக்கலைஞர் பிரகாஷ்ராஜ் அவர்கள். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.